ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். எப்பவுமே ஆப்வியஸாக நம்ம மேட்ரிக்ஸை வந்து ஏன்னு டிஃபைன் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நான் பண்ண போகிறேன். ஏ ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸ் அப்படி எழுதுங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டு டிட்டர்மினண்ட்டு அட்ஜாயிண்ட்டு அந்த ரெண்டுமே இங்கே தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஏன்னா இப்போது இது ஏன்னு வச்சுக்கோங்க. அந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எப்படி எழுதுவோம்னா ஏ பவர் -1. இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னா 1 டிவைடட் பை டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ மல்டிப்ளிகேஷனில் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஓகே, இப்போ எனக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ மேட்ரிக்ஸ் ஏவோட டிட்டர்மினண்ட்டை நான் இப்போ கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இப்போது 2x2 மேட்ரிக்ஸ் வந்து எப்படி சிம்பிள் தானே. இதோட டிட்டர்மினண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா இப்போ -2 × -3 கரெக்டாக. ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 2s are எவ்வளோ 6 6ன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் சைனை மல்டிப்ளை பண்ணுங்கள். -× என்ன வரும்? ப்ளஸ்ஸு ஸோ என்ன வந்திருக்கு? +6 கரெக்டாக. ரெண்டாவது அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? மைனஸ் தான் வரும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் இன்வெர்ஸில் எலிமெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ மைனஸ்ஸு கீழேருந்து மேலே போகிறேன்னா இப்போது 1 × 4 என்ன? 4. இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ++, ++++. கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 6. இங்கே மைனஸு ப்ளஸ் இது ரெண்டுமே என்ன இருக்குது? செப்பரேட்டட் பை 1 ப்ராக்கெட் கரெக்டாக. ஸோ -+−. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இங்கே 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருந்தேன் போன தடவை எதுவுமே இல்லைன்னா. ஸோ -1 × +4 என்ன வரும்? -4. இப்போது 6 - 2 என்ன ஆன்சரு? 2. ஸோ டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ இப்போ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டாக. இப்போது ஏவோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னது? இப்போது உங்களுக்கு போன தடவை ஒரு சிம்பிள் நான் சொல்லி கொடுத்தேன்னா என்ன சிம்பிள்? இங்கே இதுதான் சிம்பிள் சொல்லியிருந்தேன்னா. ஸோ இந்த லைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு பிளேஸ் சேஞ்ச் பண்ணோம். இந்த பாயிண்ட்டு புள்ளி இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்? சைன் சேஞ்ச் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன்னா. சேம் வே இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதுதானே ஏ. இதோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா அது ஒரு மேட்ரிக்ஸ் தான். இந்த டயகனலில் இருக்க எலிமெண்ட்டுக்கு பிளேஸ் சேஞ்ச் பண்ணோன்னா -3 மேலே போயிடும், -2 கீழே வந்துடும் கரெக்டாக. இங்கே இருக்க ரெண்டு எலிமெண்ட்டுக்கு சைனு சேஞ்ச் பண்ணோம், ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போது -4 -1. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டேன், டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸில் அப்படியே ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 1 டிவைடட் பை ஏ, அதாவது டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ என்னது? 2 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவு போட சொல்லியிருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தானே, அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ, அதாவது டிட்டர்மினண்ட்டு அட்ஜாயிண்ட்டோட கான்செப்ட் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா இன்வெர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் ஏ இன்வெர்ஸ் வந்து 3x3க்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மேட்ரிக்ஸை டிஃபைன் பண்ணோம் கரெக்டாக. ஸோ ஏ ஈக்குவல் டு 2 3 3 3 4 7 1 1 2 மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சா. இப்போ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கரெக்டாக. ஃபார்முலாவும் தெரிஞ்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ 2 3 3 3 4 7 1 1 2. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். டிட்டர்மினண்ட் ஆஃப் 3x3 எப்படின்னா ஃபஸ்ட் ரோ வச்சு கண்டுபிடிப்போமா. முதல் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன? 2வை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போது அதுக்கான மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா
இப்போ 2 இதானே, 2 மட்டும் மாறிங்க, அந்த ரோ அந்த காலம் மாறிச்சிட்டா என்ன இருக்குது, 4 7 1 2 இருக்கா. ஓகே, இது முடிஞ்சிச்சு. ரெண்டாவது செகண்ட் எலிமெண்ட் என்ன, ஃபஸ்ட்டு ரோவில் 3 எழுதிட்டேன். அதுக்கான மேட்ரிக்ஸ் என்ன, 3யை நான் இப்போ வந்து மறைச்சிட்டேன்னா என்ன இருக்குது, 3 3 1 2. இப்போது லாஸ்ட்டாக எலிமெண்ட் வந்து 1, அதோட மேட்ரிக்ஸ் என்ன மறைச்சிட்டோன்னா 3 3 4 7 கண்டுபிடிச்சாச்சா. இப்போது ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகும், ப்ளஸ்ஸு, செகண்டு வந்து மைனஸ், அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ்ஸு. கரெக்டாக. இப்போது இதை சால்வ் பண்ணணும். இப்போ சால்வ் எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் தான் சால்வ் பண்ணணும். கரெக்டாக. இப்படி போட்டிருந்தோன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளைன்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 4 2s are 8 மைனஸ் 1 7s are 7. ஸோ நம்ம கிராஸ், அதாவது கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ் வரும், மறுபடியும் -3 அப்படியே வருது. 3 2s are 6 minus 3 ப்ளஸ் 1 21 minus 12. மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 2 8 minus 7 என்ன, 1 minus 3, இது வந்து 3ன்னு வருமா, ப்ளஸ் 1, இங்கே வந்து என்ன வரும், 9ன்னு வரும். ஸோ 1 2s are 2 minus 3 3s are 9 plus 1 9s are 9. அப்போது 2. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னது, 2. இப்போது செகண்ட் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணுமா. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும், இது போன வீடியோவிலே நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஏ மேட்ரிக்ஸை நம்ம எழுதிப்போம். மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், அது வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர். கரெக்டாக. கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். ஓகே, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிப்போம். ஏசி ஈக்குவல் டு, இது வந்து என்ன சொன்னோம், நம்ம 2x2 மேட்ரிக்ஸாக மாற்றணுமா எல்லா எலமெண்ட்டுக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து இதுவா, இதை வந்து மறைச்சோன்னா நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்குது, 2x2 மேட்ரிக்ஸு 4 7 1 2. கரெக்டாக எழுதியாச்சு. இப்போ ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கு எழுதுங்க. அப்படி ரெண்டாவது எலிமெண்ட்டை மறைச்சோன்னா என்ன வரும், 3 3 1 2. அப்புறம் மூணாவது 3 3 4 7. அதே மாதிரி இப்போ கீழே செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு, அப்புறம் செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட். இப்போ லாஸ்ட் ரோ வந்துட்டோமா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட். இது வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். கரெக்டாக. இப்போ நான் இந்த மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஏசி ஈக்குவல் டு, சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இது வந்து கிராஸ் மல்டிப்ளை தானே, 4 2s are 8 minus 7. சிமிலர்லி எல்லாத்துக்கும் நான் இப்போ பண்ணுறேன். 6 minus 3
21 minus 12, 6 minus 7, 4 minus 3. உங்களுக்கு புரியுதுல்ல? ஃபஸ்ட்டு 3 into 2 பண்ணுறேன். அடுத்து கீழே இருந்து மேலே 7 into 1 அந்த மாதிரி. இப்போ இங்கே பார்த்தோம்னா 14 minus 9. இது வந்து 3 minus 4, 2 minus 3, 8 minus 9. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. என்ன வரும் இங்கே? 1, 3, 9. இங்கே வந்து 6ல் 7 போயிடுச்சுன்னா என்னது 1, ஆனால் 7 வந்து பெரிய நம்பர் கரெக்டாக? அப்போ 7ஓட சைன் என்ன? மைனஸ். அதனால் இங்கே மைனஸ் வரும். பெரிய நம்பரோட சைன் வரும். இப்போ இது வந்து 1 தான் வரும். ஏன்னா இதில் பெரிய நம்பர் 4, அதோட சைன் வந்து ப்ளஸ்ன்றதுனால +ன்னே வருது. 14ல் 9 போயிடுச்சுன்னா 5. இங்கேயும் அதே மாதிரி தான் -1, இங்கேயும் -1, இங்கேயும் -1. இது வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம வந்து சைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்ல, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஏசியில் இங்கே நான் எழுதுகிறேன். ஏசி ஈக்குவல் டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதே மேட்ரிக்ஸு அப்படியே ஆனால் என்ன ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க எலமெண்ட்டு. ஏன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம சைன் அப்ளை பண்ணுவோம்ல, இப்போது ஃபஸ்ட்டுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. இப்போ இது பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இது வரைக்கும் எடுத்தாச்சா? இப்போது இது வந்து இதுதான் ஆக்சுவலாக கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ வந்து இப்போ ஃபைனலாக நமக்கு கிடச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணோம் கரெக்டாக? டிரான்ஸ்போஸ்னால் என்னது? ஏ அதாவது ஒரு காலமையும் நம்ம ரோவாக மாற்றுவோம். இப்போ ரோவாக மாற்றணும்னா 1 1 -1 நான் எப்படி எழுதுவேன்? இப்படி இருக்கிறத இப்படி எழுதணும் கரெக்டாக? ஸோ 1 1 -1, -3 1 1, 9 -5 -1. எழுதியாச்சா? அவ்வளோதான். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போது நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் எழுதுவோம். ஓகே, என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம், அதோட வேல்யூ 2. அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம், அதோட வேல்யூ என்னது? 1 -3 9, 1 1 -5 -1 1 -1. இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நான் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஏ இன்வெர்ஸ் என்ன? 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 2வா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து நம்மக்கிட்ட இருக்க மேட்ரிக்ஸா, எழுதுங்க. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர்.